இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்கணும், மிஸ்டர் பீஸ்ட் சர்வைவ் இஸ்லாண்ட் எஸ்கேப்ன்ற ஒரு கேம் ப்ளே பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சர்வைவல் கேம்ஸில் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் இந்த கேம் ப்ளே நம்ம விளையாட முடியும். ஸோ சேலஞ்சிங்காக இருக்க போகுது. ஏன்னா 99 நைட்ஸில் நம்ம டே 2ல் பார்ட் 2 இப்போ டே 2ங்கிற மாதிரி பார்ட் 2ல் நம்ம டையானோம். சர்வைவல் கேம்ஸ் நமக்கு அவ்வளோக்கான வரல. ஸோ அந்த கேமில் பார்த்தா சர்வைவல் கேமில் நல்ல எக்ஸ்பெக்ட் லெவலில் இருந்தால் தான் நம்ம இந்த கேம் ப்ளே விளையாட முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போயாச்சும் நல்லா விளையாடுமோன்னு பார்க்கலாம். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, அதாவது நம்ம ஒரு பிளெயினில் போயிட்டுருப்போம். அந்த பிளெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் ஆகி விழுந்துருவோம். அந்த பிளெயின்லேருந்து இந்த பிளெயின் கிராஷ் ஆகிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாண்டை மாற்றிருப்போம். இஸ்லாண்டு பார்த்தீங்கன்னா இது பசிபிக் ஓஷனோட சென்டரில் இருக்குது. பசிபிக் ஓஷனோட சென்டரில் இருக்க ஒரு இஸ்லாண்ட் தான் இந்த இஸ்லாண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னது இந்த இப்போ நம்ம மாற்றிருக்க இஸ்லாண்டு. ஸோ அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் 4 மிஸ்ஸிங் பார்த்து கண்டுபிடிக்கணும். அந்த 4 மிஸ்ஸிங் பார்த்து செஞ்சு செயில் போட்னு ஒன்று செய்யணும். அந்த மிஸ்ஸிங் பார்த்து செய்யறதுக்கு 4 பொருள் தேவை. ட்ரம்மு மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ரேடியோ, ஒரு வாட்ச்சு, ஒரு மேப்பு. அது கூட சேர்ந்து உட்ஸ் தேவைப்படும், ஸ்டோன்ஸ் தேவைப்படும், அயன் தேவைப்படும். அப்போ தான் இதுதான் அதோட எசென்ஷியல் திங்ஸ். இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். நம்ம வுட்டு ஸ்டோன் கண்டுபிடிச்சிடலாம். அயன் கொஞ்சம் கஷ்டம். அது வுட்டு 10 கண்டுபிடிக்கணும், ஸ்டோன் 20, அயன் 10. ஸோ பாருங்கள் இதுதான். இப்போ அந்த பிளேன் கிராஷ் ஆகிட்டு பார்த்தீங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் கிராஷே இப்படி வந்து விழுந்துடும். சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பசிபிக் ஓஷனோட மிடில் இருக்குமாமா. Our only way off this island is to build a sailboat. sailboat build பண்ணாத இங்க தப்பிக்க முடியுமாமா நம்மளால சொல்றாங்க. Before that, we need to make sure we can stay alive. sailboat செய்யறதுனால நம்ம இங்க உயிரோட இருந்தா போதும், நம்ம செஞ்சிடலாம்ங்கறாங்க. பாத்தீனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணிடணும். சோ பாத்தீனா அன்ஸ்டோர் பண்ணிட்டு கேம்ப் ஃபயர் போடணும். டக்குன்னு வந்து போடுங்கற மரத்தை வெட்டுங்க. வாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ 10 மினிட்ஸ் தான் போகும். டக்குன்னு கலெக்ட் பண்ணுங்கடா. அட்லீஸ்ட் டே 5 வரைக்கும் ட்ரை பண்ணிடலாம். ஓகே, கேம்ஃபயர் அப்கிரேடடு. இவன் இந்த மிஸ்டர் பீஸ்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். எங்கெந்த இடத்துல எங்கெங்கே அந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்ட்ஸ் வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்மளுக்கு சில டைம் இந்த மாதிரி இருக்கும், என்னது ஒரு மாதிரி நச்சனை இருக்கும். அவங்க பேசுகிறது வாய்ஸ் அப்படி இருக்கும். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னோடய பேட்ரி வேறு லோவாக இருக்குன்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ முதல்ல அவன் உட்டுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு உட்டு தந்துடுவோம். தந்தா என்ன தரான்னு பார்க்கலாம். Congratulations. Please choose your prize. ஓ, இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் தருவோம் நம்ம. எப்படிலாம் இருக்காங்க பாருங்க மக்களே. இந்த கேஃபே ஹாஸ் கோன் அவுட். நீ தாண்டா போக்கணும், நான் பார்க்க மாட்டேன். இந்த ஆஃபில் 2 பேர் தான் இருக்குது. 4 பேர் ஜாயின் ஆனோம், 2 பேர் தான் இருக்காங்க, நானும் ஒருத்தனும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தான் மேப்பு கண்டுபிடிச்சோம் மக்களே. இங்கே ஒரு மேப் இருக்குது, கண்டுபிடிச்சோம். இங்கே பாருங்கள் 70 வருது. ஆமாம், ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். அவன் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பான், அந்த பேராகிராஃபை நான் விட்டுட்டேன். என்னென்னா இந்த ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா இஸ்லாண்ட் தானே. இந்த இஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைடர் ஸ்னேக்ஸில் இருக்கும். அனகுண்டா பாலத்துலேருந்து டேரக்ட் ஷூட்டிங்லேருந்து இங்கே வந்துடும் நம்ம போர்ட்டல் இருக்குது. என்னமோ அவன் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எடுக்காமல் போயிட்டான். என்னோடது பிக்காக்ஸு. ஓகே, என்னோட லெவலப்டான பிக்காக்ஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அயன் ஓரில் இருக்குது. இந்த அயனை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மைண்ட் பண்ணி அவன் எடுத்துப்பான். ஏன்னா அயன் தேவைன்னு சொன்னல, அந்த அயனு அதுக்காக என்னமோ சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ வந்துகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. ஹங்க்ரி ப்ராப்ளமாக எந்த ப்ராப்ளம் யாருக்கு தெரியும். என்ற சேட்டாக வருது, எனக்கு என்னடா மெசேஜ் வருது. எப்பா எவ்வளோ பெரிய மஷ்ரூம் ஹவுஸு. எப்பா இங்கே ஒரு ஸ்னேக் வருது. இந்த ஸ்னேக் முதல்ல போட்டழிவோம். முதல்ல என்னடா ஹெல்த்து குறைய மாட்டேங்குது. குறையுது மக்களே, நம்மளுக்கு ஸ்டக்காக இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, அது மாதிரி எனக்கு டைப்பாயிட்டே இருக்குது எனக்கு. இப்போ நம்ம அந்த மேப்பு முதல்ல எடுத்துடலாமா. ஒரு மேப் இருக்குல்ல, அதை போய் சண்டை போட்டுடலாமா. ஆனால் அங்கே நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்குது.
பாருங்க இந்த முட்டையை வேக வச்சோம்னா என்னவோ தருவானாமா. இந்த முட்டை எடுத்து போகிறேன். இப்போ அதை பற்றினா என்ன பண்ணணும்? கேம்ப் ஃபயரை மட்டும் போடுறா. It's getting dark. Get back to the campfire. Yeah? I'll go look for the plane parts, find them, and we can escape this island. இந்த அட்டாக் நைட் அட்டாக் வரும் போல மக்களே. ஸோ மரத்தை சாப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் முதல்ல அப்கிரேட் பண்ணிடலாம். ஏன்னா அது காத்துக்குள்ள பேய் வேற இருக்குங்கிறாங்க. After dark, பயன்படுத்துறாங்க. spiders and snakes will come for us. A lit campfire weakens them. இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் வருமாமா சொல்லிட்டே இருக்காங்க. போடு என்ன பண்ண ஸ்பைடர் இருக்கேன். அதுக்குள்ளே வேக பிடிச்சாமா மக்களே. ஓகே, இந்த மீட் எடுத்து சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஹங்கரி பாரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் போலக்கு. ஈட்டு சூப்பர் ஹெல்த்துலாம் அப்படியே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்டர் பீஸ் வருவான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா எக்கு தரணும், பாயில்டு எக்கு. டக்குன்னு டே நைட்டு முடியறதுக்கு 43 நிமிஷங்களுக்கு 43 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ 35 செகண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இது முதல்ல வரையும் இந்த முட்டையை மட்டும் தேடி வரணும். Oh no, there's a ghost on this island. ஐயோ, பயப்படுத்துற பேய் இருக்காமா. Get the parts, but I found where they are. It's up to you now. ஓகே, இங்கே முட்டையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். கேம்ப் ஃபயர் ஓடிடலாம். அந்த பேயை தான் வந்து அவளை போட்டு தள்ளிடும் நம்மளை. சொன்ன அந்த பேய் இருக்குன்ட்டு. முட்டையை சாப்பிடல. அட பாவி, முட்டையை நான் சாப்பிடலடா. என்னமோ டைப் பண்ணுறானு ஹிந்தியில். ப்ரே காயின் மூனோ அக்கோ சூப்பு. ஹிந்திக்காரனுங்களோ மக்களே. இதில் 7 மினிட்ஸ் முடிஞ்சு. நம்ம ஒரு அட்லஸ் முட்டையை கண்டுபிடிச்சி மேப்பையாச்சும் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா டைம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியது. ஒரு முட்டையை கண்டுபிடிச்சி தாங்கடா. கோழிகளை உங்களே தான் முட்டையை தரமாட்டேங்குது. மைன்கிராஃப்ட் முட்டை கோழி சவுண்டு மாதிரி தான் இருந்துச்சு. சிக்கன் காப்பஸ் பில்டு. ஓகே, அங்கேயாச்சும் முட்டை கிடைக்குமே. ஒரு முட்டையை தாங்கடா. அங்கே இருந்தோம்னா முட்டை கிடைக்கும். என்னமோ காமிக்குது. இந்த மிஸ்ஸிங் பார்ட் 4 இருக்குன்னு சொன்னதில்ல தான். முட்டையை தாங்கடா. எப்பா இது தருமான்னு நினச்சி நான் மட்டும் பாருங்க. என்னையே சொல்லுவேன். ஒரு முட்டை கிடச்சா போதும். ஒரு பாத்தையாச்சும் கண்டுபிடிச்சி இந்த வீடியோ முடிச்சு பண்ணாங்க. இது வெட்டினா கிடைக்குமா? கேம்ப் ஃபயர்ஸ் கவர்மெண்ட் நம்ம ஒரு பண்ணோம்னா நம்ம ஒரு வேலையை நினச்சோமோ அடுத்த வேலையை காமிச்சிடணும். இப்போ மரத்தை வெட்டி கேம்ப் ஃபயரை ஆன் பண்ணி வச்சிடலாம். அதாவது என்னன்னா ரீஃபில் பண்ணிடலாம் கேம்ப் ஃபயரை. குளருது. இப்போ அந்த முட்டை கிடைக்குமான்ட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது. முட்டை எங்கே இருக்கே? ஒரு முட்டை கிடைச்சிருக்கா? ஒரு முட்டை போட்டிருக்கா? ஒரு முட்டை போட்டிருக்கு மக்கள். சந்தோஷம். முதல்ல கேம்ப் ஃபயரை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அடே தள்ளுறா. ஸோ இதை எடுத்து இப்போ இவனுக்கு தரணும். தண்டமா. Congratulations. Please choose your prize. ஸ்லிங் ஷாட்னு என்னமோ தந்திருக்கான். இது என்னமோ 20 புல்லட்ஸ் இருக்கமாம்மா. இதை கல்லை வச்சு நம்ம அதை பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணி அட்டாக் பண்ணலாமாம்மா. ஸ்லிங் ஷாட்டில் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே கூட்டமாக பங்காளிகளாக இருக்காங்க பாருங்கள். இது முதல்ல ஷூட் பண்ணிடலாம். ஓகே ஷூட். ஓகே, இப்போ நம்மளுக்கு 15 ஸ்டோன்ஸ் தான் இருக்குது மினிமமாக. ஸோ இந்த மேப்பை கலெக்ட் பண்ணிடலாம்மா. இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று நம்மளுக்கு வந்து எரிச்சல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம சமாளிச்சுக்கலாம். 2-3 தானே இருக்குது, சமாளிச்சுக்கலாம். 2-3 இல்லை மக்களே, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பாருங்க 3 வந்திருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் வச்சு அடிச்சுக்கலாம். ஓகே, இதுவும் வெப்பு மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். கலெக்டர் மேப்பு கண்டுபிடிச்சோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே இதோட முடிச்சுக்கலாம். பார்ட் 2லாம் வராது, சும்மா போர் அடிக்குன்னு வீடியோ போட்டேன். ஸோ இந்த நைட்டு ஒரு ஃபைட் வருது, அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நமக்கு ஏற்கனவே இந்த ஸ்டோன் இதெல்லாம் இருக்குது, என்னது இது ஸ்லிங் ஷாட்டில் இருக்குது. கேம்ப் ஃபயருக்கு பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். நம்ம திருப்பி எல்லாமே ட்ராப் பண்ணிடலாம். கேம்ப் ஃபயருக்கு தான் அவனுக்கு வேணும் எடுத்துக்கிட்டோம். செலந்தி வலை, இந்த முட்டையை சாப்பிட்லாம் போலக்கு மக்களே. பாருங்க பாருங்க வந்துட்டானுங்க. அட்டாக் 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 அட்டாக். அந்த சைடு பாம்பு வந்து மக்களே, அந்த பாம்பை சமாளிக்கலாம். அங்கே பாருங்க, இங்கெல்லாம் நிறைய பேர் வராங்க. அப்பா கடவுளே, மான்ஸ்டர் வேவ் ஓவர். ஸோ மக்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். அடுத்த லெசன் வரைக்கும் நான் எல்லோரும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணீங்களா? அடுத்து இதுதான் அந்த கோஸ்ட் போலக்கு மக்களே. அடுத்த வீடியோ சந்திக்க வரைக்கும் நான் எல்லோரும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திக்குமா? பை பை, லவ் யூ ஆல். என்ன பண்ணுது இது? சரி பாய் மக்களே.